ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் புத்தகம் சேனல். ஜூலை மாதம் நான் என்னென்ன புத்தகங்கள் வாசிச்சேங்கிறத உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் புத்தகம் பார்த்தீங்கன்னா மலைக்கல்லன். இது நாமக்கல் கவிஞர் ஐயா எழுதுனது. இவரோட பெயர் பார்த்தீங்கன்னா ராமலிங்கம் பிள்ளை. இவர் இந்த புத்தகம் எழுதுனதே ஒரு டிஃப்ரெண்ட்டான இடத்துல தான். அதாவது 1942 சிறையில் தான் இந்த புத்தகமே எழுதியிருக்காங்க. இவர் நிறைய கவிதை நூல்கள்லாம் எழுதியிருக்காருங்க. ஆனால் இவருக்குமே உரைநடை, அதாவது இப்போ நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு கதை புத்தகம் எழுதணும்னு ரொம்ப நாள் ஆசை. அந்த ஆசை எங்கே நிறைவேறுச்சுன்னா சிறைச்சாலையில் தான் இவருக்கு நிறைவேறுச்சு. இவர் இந்த புத்தகம் எப்படி கொண்டுட்டு போகிறாங்கன்னா, நான் அதை ஒரு சின்ன கதை மாதிரி சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வாசிங்க. இந்த கதை எப்படி போகுதுன்னா, ஒரு கிராமத்தில் ஒரு செல்வந்தர் மகள் இருக்கா. அந்த பொண்ணை தன்னோட சொந்த அத்தை மகனே ரொம்ப விரும்புகிறாப்படின்னா அந்த பணத்துக்காகவும் அவர்களோட அழகுக்காக மட்டும்தான் அந்த பையன் விரும்புகிறாப்படி. ஸோ எப்படியாவது இவளை கடத்திட்டு போயாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாப்படி. அப்படி அவர் நிறைய பிரச்சனைகள் இந்த பொண்ணுக்கு கொடுக்குறாப்படி. அந்த சிக்கல்ல இருந்தெல்லாம் இந்த பொண்ணை காப்பாற்றுறது யாருன்னா மலைக்கல்லன் தான். ஸோ மலைக்கல்லனோட அந்த என்ட்ரிலாம் ரொம்பவே நல்லா இருக்கும். இதில் மெயினாக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அந்த மலைக்கல்லனோட வீடு தான். அதில் நிறைய சீக்ரெட் ட்ரிக்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்பாட்டாக உள்ளே நுழைஞ்சு தான் அவங்க ஃபைனலாக அந்த வீட்டுக்கே போக முடியும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதையாக எனக்கு இது தோணுச்சு. அந்த காலத்துலேயே இவ்வளோ கோட் வேர்ட்லாம் வச்சு ஒரு வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆக முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. இது நம்ம குடைவரை கோயில் கேள்விப்பட்டிருப்போம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மலைக்கல்லனோட வீடு எப்படி இருக்கும்னா, அந்த குகையை குடைஞ்சு அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா நிறைய ரூம் செட் பண்ணியிருப்பாரு. அவ்வளோ நல்லா இருந்தது. அந்த கதையை படிக்கிறப்பே நம்மளே அந்த ரூம்குள்ளே எல்லாம் போய் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அந்த குகையெல்லாம் குடைஞ்சு கூட சரளம் கூட வச்சுருக்காங்க. அதாவது ஜன்னல்லாம் கூட அதிலே செட் பண்ணி வச்சுருக்காங்க. அது எப்படி பாசிபிள்? ரொம்ப வித்தியாசமாக நல்லா இருந்திருக்கும்ல. நமக்கு இந்த புத்தகம் படிக்கிறப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மலைக்கல்லன் உண்மையிலே அப்படி யாரும் இருந்திருப்பாங்களா, அந்த மாதிரி குகை வீடெல்லாம் இருக்குமா, அதை போய் பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆசையெல்லாம் இருந்துச்சு. பட் ஆனால் அப்படி ஏதாவது நீங்கள் பார்த்ததில் ஒரு எங்கேயாவது அந்த மாதிரி வீடுகள்லாம் இருந்தால் அவசியம் எனக்கு சொல்லுங்கள். அடுத்ததாக இந்த கதையில் அந்த இதுக்காக இந்த மலைக்கல்லன் அந்த பொண்ணை அவ்வளோ தூரம் காப்பாற்றினாருங்கிறதெல்லாம் கடைசியில் தான் ரிவீல் பண்ணுவாங்க. ரொம்ப அருமையான கதை. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இந்த புத்தகம் வாங்கி படிங்க. ஹிஸ்டாரிக்கல் நாவல்ஸ் நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறவங்க இது அதோட ஒரு பேசிக் மாதிரி இருக்குன்னே வச்சுக்கலாம். நீங்கள் இது ஹிஸ்டாரிக்கல் நாவல்ஸ் இல்லை, இது ஜமீன்தார் காலத்தில் நடந்த ஒரு கதை தான். இருந்தால் கூட இது நீங்கள் ஹிஸ்டாரிக்கல் நாவல்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க பிகினர்ஸாக இருக்கிறப்ப அதில் நிறைய டஃப்பான வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். பட் ஆனால் இதில் எந்த வார்த்தையுமே கஷ்டமாக இல்லை, ரொம்ப எளிமையாக இருந்துச்சு, படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நீங்கள் அவசியம் பிகினர்ஸாக இருக்கப்ப இந்த புத்தகம் வாங்கி படிங்க. ஏற்கனவே இந்த புத்தகம் படித்து நிறைய பேர் ஃபேன் ஆகிருப்பீங்க. ஏன்னா நானுமே மலைக்கல்லனுக்கு இப்போ ஒரு ஃபேன் கேர்ளாக தான் மாறிட்டேன். ஸோ இந்த புத்தகம் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு எது பிடிச்சிருச்சுங்கிறத கண்டிப்பாக அவசியம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மலைக்கல்லன் புத்தகம் ஹவுரா பதிப்பகத்தில் தான் கிடைக்கிது. இந்த புத்தகத்தோட விலை பார்த்திங்கன்னா 380 ரூபாய். ஹவுரா பதிப்பகத்தில் எப்பயுமே ஒரு ஆஃபர் போகுங்க. நீங்கள் அந்த ஆஃபரை கேட்டுட்டு புக் ஃபேரில் வாங்குங்க. நீங்கள் 380 ரூபாய்க்கு வாங்க வேண்டியது இருக்காது. அவங்க ஒரு 25% ஏதோ ஆஃபர் கொடுப்பாங்க. நீங்கள் அவசியம் அதை கேட்டுட்டு வாங்குங்க. ஹவுரா பதிப்பகத்தில் நமக்கு நல்ல விலை மலிவாகவே நிறைய நல்ல புத்தகங்கள் கிடைக்கும். அவசியம் புக் ஃபேரில் போய் பாருங்கள். அடுத்ததை பார்த்தீங்கன்னா, நான் படித்த புத்தகம் பேர் ஜலதீபம். சாண்டிலியன் சார் எழுதுனது. இது வானதி பதிப்பகத்தில் தாங்க கிடைக்கும். இது 3 பாகங்களாக இருக்கும். இந்த புத்தகத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா ராஜ்யத்தை பற்றின கதை தான் இது. சிவாஜி ஐயா இறந்ததுக்கு அப்புறம் அவரோட நேரடி வாரிசுகளான 2 பசங்களுமே அவுரங்கசீப் கூட போராடுறாங்க. அந்த போரில் அவங்க இறந்ததுக்கப்புறம் அந்த முதல் வாரிசோட பையனான ஷாகுவை அவர் கைது பண்ணி சிறைச்சாலை கூட்டிகிட்டு போயிடறாங்க அவுரங்கசீப் ஆளுங்க. அதே மாதிரி 2வது பையனோட மனைவியான தாராபாயும் இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஷாகு அந்த சிறைச்சாலையிலேருந்து வந்ததுக்கப்புறம் அந்த ஷாகுவும் தாராபாய்க்கும் இடையில நடக்கிற அரசியல் போராட்டங்களை தான் இது சொல்லுது. அதுவும் பத்தாம ஷாகுவோட முறை பொண்ணான பானுதேவியும் இந்த பிரச்சனைக்குள்ள வர்றாங்க. இவ்வளோ அரசியல் சிக்கல் அந்த மகாராஷ்டிரா ராஜ்யத்தில் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பத்தாதுன்னு நம்ம ஹீரோவும் தமிழகத்துலேருந்து அங்கே போறாரு. எதுக்காக போறாருங்கிறீங்க? அவரும் ஒரு மகாராஷ்டிர வாரிசை தேடி தான் போறாரு. இருக்கிற பிரச்சனை பத்தாது நீ வேறையாப்பாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த கதையில் பார்த்தீங்கன்னா, தாராபாய் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க நிலப்படை ஷாகு கண்ட்ரோலில் இருக்கனால நம்ம கடல் படையை ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோலில் எடுத்துக்கணும்னு சொல்லி அவங்க ஒருத்தவங்களை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவர் தான் கனோஜி.
கனோஜியை பற்றி நிறைய ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃபுமே நிறைய இருக்குங்க. இதில் வந்து இந்த கதையை பொறுத்தளவுக்கு நிறைய கற்பனை கதாபாத்திரங்களும் இருக்குது, உண்மையான கதாபாத்திரங்களும் இருக்காங்க. இந்த கனோஜி பார்த்தீங்கன்னா அவர் வந்து கப்பல் படை ஃபுல்லாகவே அவர் கண்ட்ரோலில் தான் இருக்கும். இவர் வந்து கடல் கொள்ளையன்னு சொல்லுவாங்க. இவரை எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து பிரிட்டிஷ் வந்து இந்தியா ஃபுல்லாகவே உள்ளே நுழைஞ்சிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ வந்து அவங்களோட கப்பலையெல்லாம் அவர் என்ன பண்ணுவார்னா ஸ்டாப் பண்ணி இவருக்கு வந்து வரி கட்டாட்டி இவர் வந்து அதில் உள்ள பொருள்லாம் அபகரிச்சுட்டு திரும்ப அவங்களுக்கே வந்து ஒரு பெனால்ட்டி போட்டு அந்த பொருள்களை திருப்பி கொடுப்பாரு. அந்த மாதிரிலாம் அவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து இவர் வந்து ஒரு முக்கியமான ரோல் இந்த கதையில் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த கதையில் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே சாண்டில்யன் சாரோட நாவல்கள்னாவே ஹீரோயின்ஸ் இருப்பாங்க. இதில் 4 பேர் இருக்காங்க. ஸோ இதில் வந்து காதல் காட்சிக்கு பஞ்சமே இருக்காது. அது ஒன்று தான் கொஞ்சம் ரொம்ப ஓவராக போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆனது. மித்தபடிக்கு எப்பயும் போல் இவரோட போர்க்காட்சிகள்லாம் அல்டிமேட்டுன்னு சொல்லலாம். இந்த கதையில் பார்த்தீங்கன்னா ஜலதீபம் கப்பலை பற்றி நமக்கு ஒரு பெரிய விஷுவலே கண்ணு முன்னாடி வரும். ஏன்னா வந்து அவர் எப்படி சொல்லுவார்னா, கொஞ்சம் தூரம் கீழே படிக்கிட்டு இருக்கும், நடந்து போனால் அங்கே வந்து ஒரு 50 பேர் உட்காந்து பெடல் பண்ணுவாங்க. அதாவது அந்த காலத்தில் துடுப்பு போடுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஒரு 50 பேர் உட்காந்து இருக்க மாதிரி ஒரு அறை இருக்கும்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அது விசுவலைஸ் பண்ண முடியும். ஒரு 50 பேர் உட்காந்து துடுப்பு போட்டாங்கன்னா எவ்வளோ பெரிய அறை வேணும். அப்போ வந்து அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து 2 அறைகள் இருக்கும். ஒன்று வந்து தளபதி அறை, ஒன்று வந்து உப தளபதி அறைன்னு. ஸோ அந்த தளபதி அறையிலிருந்து தான் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கப்பலை வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த ரூம் வரும். அதுக்கு வந்து நீங்கள் தளபதி ரூம்லேருந்து தான் போக முடியும். இப்பெல்லாம் சொல்கிறப்ப உங்களுக்கு வந்து அந்த காட்சி வந்து நமக்கு அப்படியே விரிவடைஞ்சிட்டே வரும். ரொம்ப நல்லாயிருக்கும். கப்பல் வந்து அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. நமக்கு வந்து லிட்டரலாக அந்த புக் படித்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணும்னா, கப்பலில் எந்தெந்த ரூம் எங்கெங்கே இருக்குங்கிற முதற்கொண்டு உங்களுக்கு புரியும். அந்த கப்பலில் பீரங்கிகள்லாம் இருக்க மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த பீரங்கிகள்லாம் வந்து ரெகுலராக காலையில் எழுந்திரிச்சு தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க. கப்பல் இவ்வளோ சுத்தமாக இருக்குங்கிறப்பயே உங்களுக்கு வந்து அது விஷுவலாக தான் கண்ணில் தெரியும். அவ்வளோ அழகாக இருக்கும். ஜலதீபத்து கூட நம்ம ஒரு பயணம் பண்ண மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். இதில் வந்து மெயினாக வந்து 4 ஹீரோயின் கேரக்டர் சொன்னேன் பார்த்தீங்களா. அதில் வந்து ஒன்று பானுபதி, அதாவது ஷாபுவோட முறை பொண்ணுன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பொண்ணு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மஞ்சு யாருன்னு பார்த்தீங்கன்னா கனோஜியோட வளர்ப்பு மகள். இவங்க யார், இவங்க உண்மையான தந்தை யாருங்கிறதெல்லாம் லாஸ்ட்டில் ரிவீல் பண்ணுவாங்க. 3வது பார்த்தீங்கன்னா கேத்தரின். இவங்க வந்து ஒரு வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு பொண்ணு. அவங்க வந்து கப்பலை கைது பண்ணுறப்ப அந்த பொண்ணும் கைது பண்ணியிருப்பாங்க. அதே 4வதாக பார்த்தீங்கன்னா எமலி வந்து ஒரு ஏஞ்சல்னு இந்த கதையிலே சொல்லியிருப்பாங்க. உண்மையிலே அவள் வந்து ஒரு ஏஞ்சல் தான். இந்த 4 பெண்களுமே வந்து மகாராஷ்டிரா ராஜ்யத்தில் வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான பங்கெடுத்திருக்காங்கன்னு சொல்லணும். ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர். மஞ்சுலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கப்பல் படையோட ஒரு தளபதி, ஒரு உமனாக இருந்துட்டு ஒரு கப்பல் படையோட தளபதியாக எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்கங்கிறதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து இந்த 4 பெண்களுமே வந்து இதய சந்திரன் கிட்ட கேரக்டரில் மட்டும்தான் அவங்க வந்து அந்த காதல் வயப்பட்டு இருப்பாங்களே ஒழிஞ்சு. பட் நீங்கள் வந்து தனியாக பார்த்தீங்கன்னா அந்த 4 கேரக்டருமே செம ஸ்ட்ராங்கான கேரக்டர் தான். அதுவும் எனக்கு மஞ்சுவோட கேரக்டர்லாம் இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான உமனாக தான் தோணுச்சு. ரொம்ப நல்ல கதை, நீங்கள் வந்து அவசியம் படிக்கணும். இதில் இன்னொரு போர்க்காட்சி, ரொம்ப முக்கியமான ஒரு போர்க்காட்சி எனக்கு தோணுச்சு. நம்ம கேத்தரினை கைது பண்ணுற போர்க்காட்சி வந்து அந்த கப்பல் வந்து இவங்க ஜலதீபம் ஒரு கப்பல் தான் போகும். அவங்க ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கேத்தரின் வந்து அவங்க ஆளுகளோட ஒரு 3 கப்பலில் வருவாங்க. அதில் ஒரு பெரிய போர்க்கப்பலும் இருக்குது. இல்லை அதில் நிறைய பீரங்கிகள் இருக்குது அப்படின்லாம் நிறைய இது சொல்லுவாங்க. ஆனால் இத்தனையும் தாண்டி அவர் வந்து எப்படி அந்த இதயச்சந்திரன் அந்த கப்பலை கைப்பற்றினாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறப்ப நம்ம வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து அந்த போர் வியூகம்லாம் அவ்வளோ நல்லா சொல்லியிருப்பாங்க. இவர் வந்து எப்போ அது வந்து கப்பல் அழகாக முன்னாடி செலுத்தணும், கொஞ்சம் தூரத்தில் நீங்கள் வந்து பின்வாங்கிற மாதிரி வாங்கணும், அப்போ வந்து அவங்க வந்து இந்த பொசிஷனில் வந்து நிற்பாங்க. ஸோ அவங்க வந்து இந்த பீரங்கி குண்டை வந்து நம்ம மேலே போட முடியாது, போட்டால் அவங்க கப்பலையே தாக்கும். ஸோ வந்து அவங்க போட முடியாது, நம்ம வந்து பீரங்கி குண்டை போட்டு அவங்கள வந்து கைப்பற்றிடலாம் அப்படின்லாம் சொல்கிறப்ப ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம கண்ணு முன்னாடி அந்த காட்சியை கொண்டுட்டு வருவார். சாண்டில்யன் சார் வந்து அதில் ரொம்ப பெரிய ஸ்பெஷலிஸ்ட்டு. இந்த கதை வந்து நான் சீக்கிரமாக கூட படிக்கலைங்க. ஏன்னா வந்து இந்த கதை படிக்கிறப்பயே எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நம்மளே அந்த ஜலதீபத்தில் வந்து ஒரு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு கடல் பயணம், சில்லுன்னு காற்று நம்ம மேலே வீசுகிறப்ப நம்மளால் அதிக பக்கங்கள் என்னால் படிக்க முடியல. நான் ரொம்ப ஸ்லோவாக தான் இந்த புத்தகம் படித்தேன். ஒரு கப்பல் பயணம் நம்ம போனோம்னா எந்த ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணி போவோமோ அந்த மாதிரி இருந்தது. நீங்கள் வந்து அவசியம் இந்த புத்தகம் படிங்க. இந்த புத்தகத்தில் உங்களுக்கு எந்த காட்சி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்கிறத அவசியம் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த 2 புத்தகங்கள் தான் நான் படித்தேங்க. ஏன்னா ஜலதீபத்துக்கே எனக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ நான் ரொம்ப இந்த தடவை சட்டிலாக இந்த 2 புத்தகங்கள் தான் படித்தேன். இந்த புத்தகங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சாங்கிறத சொல்லுங்கள். ஒரு தடவையாவது இந்த புத்தகங்கள் படிக்காட்டி அவசியம் படிச்சுட்டு எப்படி இருந்துச்சுங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கலையரசி சீனிவாசன்.